வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு 7 தக்காளியை எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணி பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதித்த பிறகு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 6-7 பல் பூண்டு பெருசாக இருந்தால் 3 போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை பிச்சு வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். முதல்ல இது எல்லாத்தையும் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம வேக வச்சுருந்த தக்காளியும் போட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள், இது ஆப்ஷனல் தான். 2 டீஸ்பூன் உப்பு, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதை ஊற்றிடலாம். ஊற்றும்போது மெதுவாக ஊற்றணும், மேலே தெரிக்கும். மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இடையில கலந்து விட்டுட்டே இருக்கணும். 10 நிமிஷம் கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த குழம்பு அடுத்த நாள் இருந்தாலும் கெடாது. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.